ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு பாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த கோல்டன் பாய் ட்ராமாவோட எபிசோட் 3 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் மறக்காம அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட வீடியோ நிறைய பேருக்கு போய் சஜஸ்ட் ஆகும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 3யோட ஸ்டார்டிங்கில் ஹீரோட அப்பாவும் ஹீரோயினோட அப்பாவை தான் காட்டுவாங்க. எங்க ஹீரோயினோட அப்பா சொல்லுவாங்க, என்னோட பொண்ணு வந்து உங்க வீட்டுல நல்ல மருமகளா இருப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் கேரண்டி, அவளுக்கு ரொம்ப மரியாதை தெரியும், பார்த்து நடந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயினோட அப்பா சொல்ல, இந்த பக்கம் ஹீரோட அப்பா சொல்லுவாங்க, ஓகே தான், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க சீக்கிரமா என்ன நியூஸ்ன்னு நான் உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோட ஃபேமிலி கிளம்பி போவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து விளையாட்டுத்தனமா தான் இருப்பான், அவன் சீரியஸ்னஸாவே இருக்க மாட்டான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் வந்து செம்ம கோவத்துல இருக்கா. அவளோட மூஞ்ச பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும், அவளோட எமோஷன், அவ கோவத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்க நின்றுட்டு இருக்கா. பிகாஸ் அவளுக்கு போய் படிக்கணும்னு ஆசை, பட் இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க வந்து ஹீரோயினோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, நீ பொறுமையாரி, ஏதோ கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவளோட அப்பா வந்து சொல்லுவாங்க, நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், நீ ரொம்ப லக்கி தான், பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்க அப்பா வந்து போயிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த அத்தை கிட்ட தான் சொல்லுவா, ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வருவா. பட் அவங்க அத்தை சொல்லுவாங்க, தயவு செஞ்சு என்கிட்ட ஏதோ சொல்லாத, முடிவு எடுத்தாச்சு, ஸோ இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை அங்கேருந்து போவாங்க. அப்போ அந்த அத்தை போறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, ஸோ இன்னைக்கு இங்க நடந்த விஷயத்த வந்து சுனா கிட்ட சொல்லிடுங்க, ஹீரோயினோட அக்கா கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்லிட்டு போவாங்க. அப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆகும், அச்சோ அக்கா வேற இருக்காளே, அவளுக்கு இங்க நடந்தது எதுவுமே தெரியாது, நம்ம அவகிட்ட என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவ பயத்தோட இருப்பா. ஏன்னா அவங்க அக்கா வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பா இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்த இடத்துல ஹீரோயினை முடிச்சது வந்து அவங்க அக்காவுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் என்ன சுனாதான் காட்டுவாங்க, அவ வந்து அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம குழப்பத்துல வந்து சுத்திட்டு இருப்பா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, நான் வேற இந்த மாதிரி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து பயத்துல சுத்திட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினும் வருவாங்க. இங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி பயந்த ஸ்டேட்ல அழுதுட்டே இருப்பா. அப்போ அவங்க அக்கா கேட்பாங்க, என்னாச்சு, இவ எதுக்கு அழுவுறா, அவங்க வந்தாங்களா போனாங்களா, ஏதாவது சொன்னாங்களா, அப்பா வேற என் மேல கோவமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்டுட்டு இருப்பா. இங்க நம்ம ஹீரோயினால எதுவுமே பதில் சொல்ல முடியாது, அவ ரொம்ப உடஞ்சு போய் அழுதுட்டு இருப்பா நம்ம ஹீரோயின். ஸோ அவங்க அக்கா கிட்ட எப்படி அந்த விஷயத்த சொல்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் நிப்பா. இந்த பக்கம் உங்க அம்மாவும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுவா, அக்கா எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல, இது எல்லாமே சடனா நடந்துச்சு, உண்மையா சொல்றேன், இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்வா. அப்போ இங்க அழுதுட்டு இருந்த சுனா வந்து எழுந்து அவ மூஞ்சிலாம் மாறும், செம கோவத்தோட கேப்பா, என்ன நடந்துச்சு சொல்லு, சொல்ல போறீங்களா இல்லையா, என்னதான் நடந்தது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. பட் இங்க நம்ம ஹீரோயின் நல்ல அந்த விஷயத்த சொல்ல முடியாது, அவ வந்து சைலண்டா இருப்பா. இந்த பக்கம் அவங்க அக்கா வந்து அவ கைய வாங்கி பார்த்தா என்கேஜ்மெண்ட் ரிங் இருக்கும். இவ அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்க பார்த்துட்டு செம்மையா பிரேக் ஆகி அழுவா. இந்த பக்கம் அவங்க ரெண்டு பேரும் வந்து அவளை சமாதானப்படுத்துவாங்க. பட் அவ வந்து நிக்காம அழுதுட்டு இருப்பா. இது எல்லாமே ஏன் தப்பு தான், நான் சுத்தமா முடிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு ஆன்டி வரவங்க வந்து கேட்பாங்க, எதுக்காக இப்போ எல்லாருமே அழுதுட்டு இருக்கீங்க, இங்க யாராச்சும் இறந்துட்டாங்களா என்ன, இல்ல நார்மலா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்து சுனா கேப்பா, பின்ன இங்க என்ன பண்ணோம், எல்லாரும் உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுனா செம கோவத்தோட கேப்பா. அப்போ ஹீரோயின் சொல்வா, இல்ல எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், என்னால இது பண்ண முடியாது, யாருன்னே தெரியாத ஒரு பையனை எப்படி என்னால கல்யாணம் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஆண்டி சொல்லுவாங்க, இல்ல நீ பண்ணிதான் ஆகணும், அப்பா ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க, ஜஸ்ட் மிஸ் உங்க அக்காவை வந்து மர்டர் பண்ண வேண்டியது உங்க அப்பா, இந்த என்கேஜ்மெண்ட் மட்டும் முடியலன்னா, அவங்க இங்க யாருமே வேணாம் சொல்லிட்டு போயிருந்தா கண்டிப்பா வந்து உங்க அக்காவை கொலை பண்ணிருப்பாங்க உன்னோட அப்பா. சோ அது அடுத்தது வந்து நீ தான், சோ உன்னை பார்க்க போய் உன்னை பிடிச்சதுனாலதான் வந்து இந்த என்கேஜ்மெண்ட் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயின் சொல்வா, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துவா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வா, என்னால கல்யாணம் பண்ண முடியாது, நான் அதுக்கு செத்தே போவேன், என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவா. இதை வந்து அவங்க அப்பா கேட்டுருவாங்க. கேட்டுட்டு செம்ம கோவத்தோட கத்துவாங்க, ஒரு சைக்கோ மாதிரி அவன் வந்து கத்துவான். அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, என்னது உன்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாதா, என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை முடிய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வருவான். இந்த சீனை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹீரோயினோட அக்கா அவங்க அம்மா செம்மையா பயப்படுவாங்க, அவளை விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க அப்பா வந்து அவ முடிய பிடிச்சி இழுத்துட்டு போய் கீழே பேஸ்மெண்ட்ல போயிட்டு ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிருவாங்க. அவளுக்கு எந்த தண்ணியும் கொடுக்க கூடாது, யாருமே அவளுக்கு தண்ணியும் சாப்பாடும் எதுவும் கொடுக்க கூடாது, எனக்கு தெரியாம யாரும் இந்த கதவும் திறக்கும். இங்க அவங்க அப்பா வந்து செம்மையா கத்திட்டு அங்க இருந்து போயிடுவாங்க. இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, அவ அந்த பேஸ்மெண்ட் குள்ள இருக்கா. சோ அவ செம்ம கோவத்தோட இருப்பா, அவளுக்கு அவங்க அப்பா மேல செம்ம கோவம் இருக்கும். பட் இங்க அவ அழுவலாம் மாட்டா, கோவம் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். இவ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணு, இங்க வந்து அழுமூஞ்சி மாதிரி அழுதுட்டுலாம் இல்லாம ஒரு கோவத்தோட தான் உள்ள உட்காந்துட்டு இருப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது.
நெக்ஸ்ட் சீன் அவங்க அம்மாவும் ஆன்ட்டியும் வந்து ஹீரோயினை பார்க்க வருவாங்க. அப்போ வந்து அந்த ஆன்ட்டி சொல்லுவாங்க, ரூம் விட்டு வெளியே வா, வந்து என் ரூமுக்கு வா, நீ வந்து சீக்கிரமா ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயின் கேட்பா, இல்ல நான் எங்கேயும் வரமாட்டேன், என் அக்காவை தான் நான் ஃபர்ஸ்ட் பாப்பேன் அப்படின்னு சொல்லுவா. அப்ப அந்த ஆன்ட்டி சொல்லுவாங்க, உங்க அக்கா எங்கேயும் ஓடி போயிட மாட்டா, இங்கதான் இருப்பா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி வந்து அவளை கூப்பிட்டு வருவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த ரூம் விட்டு வெளியே வந்து அவங்க அம்மா கிட்ட தான் பேசுவா. அப்ப நம்ம ஹீரோயின் கேட்பா, அம்மா எதுக்காக என்ன சடனா வந்து வெளியே விடுறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க, இல்ல கல்யாணம் வேலை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்காக தான் உன்னை வந்து இப்ப கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க ஹீரோயின் வந்து செம்மையா பிரேக் ஆயிடுவா. அம்மா என்னதான் நடக்குது, எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க மனசு வச்சா கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியும், ஏதாவது பண்ணுங்க, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், உங்களுக்கு தான் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ எவ்வளவு அவங்க அம்மா கிட்ட சொல்ல ட்ரை பண்றா. பட் அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, இல்ல உனக்கு தான் தெரியும்ல அப்பா பத்தி, இந்த டாபிக் இதோட முடிஞ்சு போச்சு, சோ உனக்கும் எனக்கும் தெரியும் அவர் எப்படின்னு, இதுக்கப்புறம் இதை பத்தி பேசாத, நீ அக்செப்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோட அப்பாவையும் அந்த பக்கத்தை தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் வந்து அஃபேர் வச்சிருக்காங்க. சோ அதனால வந்து ஹீரோட அப்பா வந்து பார்க்க வந்திருக்காங்க. சோ அப்போ வந்து இஃபாக்கத் வந்து கோவமா இருப்பா. அப்போ ஹீரோட அப்பா கேட்பாங்க, என்ன ஆச்சு, எதுக்கு கோவமா இருக்கு, என் மேல கோவமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இஃபாக்கத் சொல்வா, நீங்க வந்ததுல இருந்து உன் பொண்டாட்டி கூட தானே இருக்க, உனக்கு என்னை பத்தி தோணவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசுவா. அப்போ இங்க வந்து ஹீரோட அப்பா கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினும் அந்த ஆன்ட்டி தான் காட்டுவாங்க. சோ 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஆன்ட்டி சொல்லுவாங்க, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க இந்த ட்ரெஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வந்து உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவளும் வந்து உட்காருவா. அப்போ அந்த ஆன்ட்டி பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உன்ன மாதிரி அப்பா வந்து எனக்கு கிடைச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், ஏன்னா உன் லைஃப் வந்து இப்ப ரொம்ப செட்டில் ஆயிடுச்சு, உனக்கு பெரிய இடத்துல கல்யாணம் நடக்க போகுது, அண்ட் உனக்கு வேல்யூ தெரிஞ்ச இடத்துல வந்து நீ போக போற, இப்பதான் அவருக்கும் நிம்மதியா இருக்கும், உனக்கும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி சொல்லுவாங்க. அப்ப ஹீரோயின் கேப்பா, என்னது அப்பா எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சாரா, எனக்கு புரியல, இத்தனை வருஷமா வந்து என் மூஞ்சும் என் அக்கா மூஞ்சும் அவர் பார்க்க கூட இல்ல, ஏன்னா அவருக்கு ஒரு பையன் இல்லைன்னு சொல்லிட்டு எங்க மூஞ்ச கூட பார்க்காம இத்தனை வருஷமா இருந்தாரு, இப்ப என்ன திடீர்னு அவர் எங்க மேல பாசத்தை காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ கேப்பா. அப்ப அந்த பாட்டி சொல்லுவாங்க, எனக்கு புரியுது உன் கோவம் எல்லாமே, பட் வந்து உனக்கு கிடைச்ச அப்பா வந்து எனக்கு கிடைச்சிருந்தா இவ்வளவு நேரத்துக்கு என் லைஃப்பும் செட்டில் ஆயிருந்திருக்கும், இப்ப பாரு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயின் சொல்லுவா, நீங்க வந்து கல்யாணம் பண்ணாம தானே இவ்வளவு வருஷமா இருந்தீங்க, அதே தானே நானும் கேட்கறேன், எனக்கும் கல்யாணம் வேணாம் தானே சொல்றேன், பட் ஏன் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இவ கேட்பா. அப்ப அந்த பாட்டி சொல்லுவாங்க, தனிமையில இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் உனக்கு தெரியுமா, நானும் உன் வயசுல ஒன்ன மாதிரி தான் இருந்தேன் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு, பட் இப்ப பாரு எவ்வளவு தனியா இருக்குன்னு, உனக்கு கிடைச்ச அப்பா எனக்கு கிடைச்சிருந்தா உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும், இப்ப எல்லாமே நல்லதா நடக்குது, சோ உனக்கு நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்றாங்க. சோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினும் அவளோட அக்கா தான் காட்டுவாங்க. ஸோ ஹீரோயின் வந்து அவங்க அக்கா பக்கத்துக்காக போயிருப்பா. அவ வந்து ரொம்ப டல்லா வந்து படுத்துட்டு இருப்பா அவ அக்கா. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் வந்து போய் உட்காந்து பேசுவா. அப்போ அவங்க அக்கா கேட்பா, எங்க கிளம்பிட்ட, என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லுவா. பட் நம்ம ஹீரோயின் வந்து சொல்ல வந்து தயங்குவா, எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த விஷயம் அவ கேட்டானா அப்செட் ஆவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரியும், அதனால சொல்லாம யோசிப்பா. அப்போ உங்க அக்கா சொல்லுவா, பரவாயில்ல சொல்லு, நான் அப்செட்லாம் ஆக மாட்டேன் சொல்லு அப்படின்னு சொல்லுவா. அப்ப ஹீரோயின் சொல்லுவா, இல்ல இந்த மேரேஜ் வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்காக ப்ராசஸ் இருக்கு, அதுக்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. அப்போ அவங்க அக்காக்கு வந்து செமையா ஷாக் ஆயிடும். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வா, நீங்க கவலைப்படாதீங்க அக்கா, நான் வந்து எப்படியாச்சும் இந்த மேரேஜ்ல இருந்து தப்பிச்சிருவேன், எனக்கு அந்த பையனை சுத்தமா பிடிக்கல, உனக்கு இந்த மாதிரி நிலைமையில கொண்டு வந்த பையனை நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ண மாட்டேன், எனக்கு டைம் மட்டும் கிடைக்கட்டும், நான் ஓடி போயிடுவேன், என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் இருக்கான்ல, அவனை கல்யாணம் பண்ண நான் கண்டிப்பா போயிடுவேன், இங்க இருந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு வந்து அவன் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்றான். ஹீரோயின் எடுத்து பேசுறா. அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் கேட்கறான், இந்த ஊர்ல எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்க, உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சாமே, ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் செம்மையா கத்திட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் சொல்வா, இல்ல நான் உனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. பட் அவன் என்ன சொல்வான், இல்ல நான் வீட்டு வெளியே தான் இருக்க, நீ உடனே வா அப்படின்னு சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து செம்மையா பயப்படுவா. தயவு செஞ்சு என் வீட்டாண்ட இருக்காத போ, எங்க அப்பா மட்டும் பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், இங்க இருந்து கிளம்பி, நான் எப்படியாச்சும் வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுவா. சோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினும் அந்த ஆண்டி தான் காட்டுவாங்க. சோ அவங்க 2 பேரும் கிளம்பிடுவாங்க, ஹீரோ வரதுக்கு ரெடியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஆண்டி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நீ ஹீரோ கிட்ட வந்து ரூடா இருக்க கூடாது, அவங்க கிட்ட சாஃப்டா பேசணும், அவனை வெல்கம் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லிட்டே வருவாங்க. இங்க நம்ம ஹீரோயின் வந்து செம்ம கடுப்புல வந்துட்டு இருப்பா. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் தான் போய் அந்த டோர் ஓபன் பண்றா ஹீரோக்காக. ஓபன் பண்ணி பார்த்தா அவன் வந்து பொக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, வாங்க உள்ள அப்படின்னு சொல்வா. அப்ப நம்ம ஹீரோ உள்ள வந்துட்டு, ஹாய் எப்படி இருக்க பிஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு நிக் நேம் வச்சு கூப்பிடுவான். ஏன்னா பிஸ்தா ஷாப்ல தானே 2 பேரும் மீட் பண்ணிருப்பாங்க. சோ அதனால நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பிஸ்தா தான் கூப்பிடுவான். சோ அப்போ நம்ம ஹீரோ வந்து உள்ள ஸ்ட்ரைட்டா வந்துட்டு ஆன்ட்டியும் அவங்க அம்மா கிட்டயும் வந்து பேசிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ கேட்பான், சுனா இங்க அவளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இங்க வந்து எல்லாருமே ஷாக் ஆவாங்க, ஏன்னா சடனா சுனா பத்தி கேட்கறதுனால. அப்ப ஹீரோ சொல்லுவான், இல்ல அவருக்கு
அந்த மாதிரி நடந்தது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் நாளைக்கு பாத்துக்க தானே போறோம். சோ அதனால ஒரு நல்ல டேர்ம்ல இருக்கலாம்னு தான் அவளை பத்தி நான் விசாரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இங்க எல்லாரும் இல்ல ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த கொண்டு வந்த பொக்கே வந்து ஹீரோயினோட அம்மா கிட்ட தான் வந்து நம்ம ஹீரோ கொடுப்பான். கொடுத்தோன்னு அவளும் வந்து ஷாக்கிங்கா இருப்பா. ஏன்னா அவளுக்கு யாருமே ஃப்ளவர் கொடுத்தது இல்லைல்ல. ஒரு பர்சனா மதிச்சு அவகிட்ட கொடுப்பான். சோ அவளும் வாங்கிப்பா. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்பா, நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுவா. இங்க வந்து அந்த ஆன்டியும் வந்து அவளும் கூட வருவா. பட் நம்ம ஹீரோ வந்து எங்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப அந்த ஆண்டி சொல்லுவாங்க, இல்ல அவங்க கூட வரலாம் அப்படின்னு சொல்லுவா. அப்ப ஹீரோ சொல்ல, உங்களை கூட்டு போனா தனி கார் இருக்கு, நான் வேணா அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். சோ இங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து சிரிப்பா. ஏன்னா அந்த ஆன்டிக்கு ஒரு நோஸ் கட் தானே, அவங்களோட கூட சேர்ந்து சுத்தலான்னு பார்த்தா. பட் வந்து ஹீரோ வந்து நோஸ் கட் குத்து அங்கேருந்து ஹீரோயினை கூட்டு போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயின் தான் கட்டுறாங்க. அவங்க கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து சைலண்டாவே இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ வந்து அவன் தான் எப்பவுமே ஃபன் மூட்ல இருப்பான்ல, ஜாலியா பேசிட்டு இருப்பான்ல. சோ அவன் கேட்பான், நீ எப்படி இருக்க, பேசிட்டு தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே பதில் சொல்லாம சைலண்டா இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ வந்து கலாய்க்கிற மாதிரி சொல்லுவான், ஓ நீ என் மேல ஏன் கோவமா இருக்கன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சிச்சு, உனக்கு ஃபிளவர் கொடுக்காம உங்க அம்மா கொடுத்தல அதனால தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு ஹீரோயின்ல, கொஞ்ச நேரம் நீ சைலண்டாவே இருக்க மாட்டியா, நான் எது கோவமா இருக்குன்னு உனக்கு இப்ப தெரியணுமா, நேத்து எங்க அக்கா பேச வந்துட்டு கடைசியில என்ன முடிச்சுட்ட, இது கோவமா இல்லாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்துவா. அப்ப நம்ம ஹீரோ இல்ல, பரவாயில்ல நீ ரொம்ப ரூடா தான் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், அதுதான் விதி, நீ ஒரு லக்கியான பொண்ணு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து இவன் கிட்ட பேசி ஒரு யூஸும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சைலண்டா இருப்பா. எங்க ஹீரோ ஹீரோயினை காட்டுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், எனக்கு வந்து பிளட் டெஸ்ட் கொடுக்கணும், நீ வந்து என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிக்க வருவான். பட் ஹீரோயின்ல எது கையெல்லாம் பிடிக்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், இல்ல அவங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன், எனக்கு சின்ன வயசுல இருந்து இன்ஜெக்ஷன்னா பயம், அதனால யாராச்சும் என் கையை பிடிச்சிருந்தா நான் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வா, சின்ன வயசு தானே, இப்பதான் நீ பெரியவன் ஆயிட்டல, இப்ப போய் போட்டுக்கப்போ, என்னை எது கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவா. அப்போ ஹீரோ சொல்லுவான், இல்ல நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து ஹீரோக்கு ஒரு கால் வரும். அப்போ ஹீரோ சொல்லுவான், எனக்கு ஒரு கால் வருது அப்பா கிட்ட, நான் பேசிட்டு வரேன், நீ உள்ள போ அப்படின்னு சொல்லுவான். சோ இங்க வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த கால்ல பேச போவான். இங்க நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருப்பான். இவன் என்ன சொல்லுவானா, இங்க நடக்கிற விஷயம் எல்லாமே சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி நாங்க வந்து பிளட் டெஸ்ட் கொடுக்க வந்தோம், எங்க மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ஹீரோ வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஓகேப்பா, என்ன எல்லாமே ஸ்பீடா நடக்குது, நீ நிஜமான கல்யாணம் பண்ணிக்க போறியா, நான் ஜோக்குன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், இல்ல நான் எது கல்யாணம் பண்றேன்னா எங்க அப்பாவை சந்தோஷப்படுத்ததான், சோ அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஃப்ரீயா இருக்கலாம்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இங்க அவளும் சரி ஓகே, நீ என்ன நடக்குது எனக்கு எல்லாமே அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவா. அப்போ ஹீரோ சொல்லுவான், கண்டிப்பா, அது மட்டும் இல்லாம நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்போ அவளோட, ஆமா நானும் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இங்க நம்ம ஹீரோக்கு வந்து இந்த பொண்ணோட ஸ்டில் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கான்னு நம்மளுக்கு இந்த இடத்துல தெரியுது. அதே டைம் நம்ம ஹீரோயினே கல்யாணம் பண்ண போறான்னு இங்க புரியுது. ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் மெடிக்கல் ஆஃபீஸ்ல இருந்து வெளியே வராங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்பான், போற வரல மார்க்கெட்ல ஸ்டாப் பண்றேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவா. பட் ஹீரோ சொல்லுவான், இல்ல என்னால ஸ்டாப் பண்ண முடியாது, வீட்டுல ஆல்ரெடி பேரண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லுவான். இங்க ஹீரோயின் வந்து சம்மரூடா கத்துவா, நீ சொல்லும் போதெல்லாம் நான் கேட்க முடியாது, நான் நினைச்சா போதா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுவா. சோ இங்க நம்ம ஹீரோயின் போறப்போ வந்து அவளுக்கு லைட்டா வந்து மயக்கம் மாதிரி வந்துரும். அப்ப நம்ம ஹீரோ தான் வந்து கேட்பான், நீ ஓகேவா, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் சொல்லுவா, இல்ல எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோ கூட இருக்க அந்த அசிஸ்டன்ட் வந்து தண்ணி வாங்குறதுக்காக போயிடுவான். இங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கார்ல உட்கார வைப்பான். அப்போ டேஷ்போர்ட் திறந்து தண்ணி இருக்கான்னு செக் பண்றப்போ அதுல வந்து இன்ஜெக்ஷன் ஃபுல்லா இருக்கும். அப்போ நம்ம ஹீரோயின் கேட்பா, என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்லுவான், இல்ல எனக்கு வந்து சுகர் வந்து சம்டைம்ஸ் லோ ஆயிடும், சோ அதுக்கு நான் இன்ஜெக்ஷன் வந்து எடுத்துக்கணும், அதுதான் இது அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிப்பா. அப்ப அதுக்குள்ள அங்க தண்ணி வந்துடும். தண்ணி வந்து செம்ம ஸ்பீடா குடிப்பா. ஏன்னா அவ நேற்று நைட்டுக்குள்ள சாப்பிட்டுருக்க மாட்டாள, சோ அதனால வந்து லைட்டா மயக்கம் மாதிரி அவளுக்கு வந்திருக்கும். சோ அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், பொறுமையா குடி, ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து கலாய்க்கிற மாதிரி சொல்லுவான், எனக்கு தெரியும் எல்லா கேர்ள்ஸ் இப்படிதான் பண்ணுவீங்க, லைட்டா மயக்கம் வர மாதிரி நடிப்பீங்க, இது எல்லா கேர்ள்ஸ் யூஸ்வலா பண்றது தான், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். இங்க ஹீரோயின்ல கடுப்பாவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அண்ட் ஹீரோ அந்த கார்ல தான் காட்டுவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவா, எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ சொல்லுவான், மார்க்கெட் தானே போகணும் சொன்னா, அதனால தான் அங்கதான் போயிட்டு இருக்கோம் அப்படின்மா. அப்ப ஹீரோயின் சொல்லுவா, இல்ல நான் மைண்ட மாத்திக்கிட்டேன், இங்கே நிப்பாட்டு அப்படின்னு சொல்லுவான். கார் அங்கே நிப்பாட்டிடுவான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து ஓடி போய் அவனோட பாய் ஃப்ரெண்டை தான் பார்க்க போவான். போனோன்னு அவங்க 2 பேருமே ஹக் பண்ணிப்பாங்க. அப்போ வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் கேட்பான், என்னாச்சு, எதனால இந்த மாதிரி நடக்குது, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அப்ப ஹீரோயின் வந்து நடந்தது எல்லாமே சொல்வா. எங்க அக்கா தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணாங்க, அவ காஃபி கொடுக்கும் போது கீழே கொட்டிட்டா, அதுக்கப்புறம் அவங்க என்ன செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஏதோ கடையில வாங்குற மாதிரி பொருளை வாங்குற மாதிரி என்ன வாங்கிட்டாங்க, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா, என்னால சுத்தமா முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் கேட்பான், நீ எப்படி ஒத்துக்கிட்டே இதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, எங்க அப்பா வந்து ஒத்துக்க சொன்னாரு, என்னால எதுவும்
பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப அந்த யூசுப் கேட்பான், அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் கேட்பான், உங்க அப்பா சொன்னா ஒத்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்வா, உனக்குதான் எங்க அப்பா பத்தி தெரியும்ல, தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, அப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்வா, இப்ப நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அப்போ ஹீரோயின் சொல்வா, நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம், நீ எல்லாத்தையும் செட் பண்ணிடு, இன்னைக்கு இல்ல நாளைக்கு நைட்டு என்ன கூட்டு போயிடு, நம்ம எங்கேயாச்சும் போய் எப்படியாச்சும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ அந்த பையன் வந்து சொல்லுவான், இல்ல இல்ல நம்ம வெயிட் பண்ணி நம்ம யோசிக்கலாம், இந்த ஊர்லதான் எங்க அம்மா இருக்காங்க, எப்படி விட்டு வர சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாய் ஃப்ரெண்ட் கேட்க, அப்போ ஹீரோயின் சொல்வா, நம்ம எப்படியாச்சும் கூப்பிட்டுக்கலாம், நம்ம முதல்ல போய் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல செட்டில் ஆயிடலாம், அதுக்கப்புறம் உங்க அம்மாவை கூப்பிட்டுக்கலாம், நம்ம 3 பேரும் ஒரே ஃபேமிலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்ப அந்த பையன் வந்து ஒத்துக்கவே மாட்டான். இல்ல இல்ல என்னால உங்க அப்பாவையும் உங்களோட மாமியார் வீட்டு ஃபேமிலியும் ஹேண்டில் பண்ண முடியாது, உங்களோட மாமியார் வீட்டு ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி, அவங்க நம்மள கண்டுபிடிச்சாலும் கண்டிப்பா நம்மள அழிச்சிடுவாங்க, அதனால வந்து என்னால உன்னை சேவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருப்பா. இங்க நம்ம ஹீரோயினுக்கு வந்து செம்ம ஷாக்கு, ஏன்னா வந்து கூட்டு போக ஒத்துக்க மாட்டான். ஸோ இங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து பிரேக்கப் ஆகிற நிலைமையில இருப்பா. ஸோ அப்ப வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்லுவான், என்ன மன்னிச்சிட்டு என்னால உனக்கு கூட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிடுவான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து கம்ப்ளீட்டா பிரேக் ஆகி அழுதுட்டே அங்கேருந்து ஓடி போயிடுவா. ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட அக்காவையும் அந்த ஆன்டி தான் காட்டுவாங்க. ஸோ இங்க நம்ம ஹீரோயினோட அக்கா வந்து செம்ம பிரேக் ஆகி ரொம்ப சோகத்துல இருப்பா. அப்ப அந்த ஆன்டி வந்து பேச வருவாங்க, என்னாச்சு எதுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால சுத்தமா முடியல, ஊர்ல இருக்கவங்க தப்பா பேசுவாங்க என்னை பத்தி, எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அக்கா வந்து பிரேக் ஆகி பேசிட்டு இருப்பா. அப்போ அந்த ஆன்டி சொல்லுவாங்க, எனக்கு புரியுது, இதையும் நம்ம கடந்து போலாம், அது மட்டும் இல்லாம உன்னோட தங்கச்சி இந்த வீட்டு விட்டு போறா, தயவு செஞ்சு அவளை ஹாப்பியா அமைச்சு வைக்கலாம், நீயும் இந்த மாதிரி டல்லா அவகிட்ட பேசாம இருந்தா அவளுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆன்டியும் வந்து அழுவாங்க. இந்த ஆன்டி வந்து பார்க்க கொஞ்சம் நல்லவங்க மாதிரி தான் தெரியுறாங்க. அப்பப்போ வந்து இந்த பசங்களுக்கு ஹெல்ப்பும் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து அழுதுட்டே அவ ரூமுக்கு போறா. அப்போ சொன்னா சொல்றா, நான் அப்பயே அவகிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. இங்க ஹீரோனோட அக்கா வந்து ஹீரோயின் கிட்ட பேசிதான் வருவா. இங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து செம்மையா பிரேக் ஆகி கத்திட்டு இருப்பா. அவ வந்து அழுவ மாட்டா. லைக் இதான் நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஏதாவது ஒரு அவளுக்கு நடந்துச்சுன்னா உடனே எடுத்தோன்னு அழுவுறது அந்த மாதிரிலாம் இல்லாம அதை போல்டா ஃபேஸ் பண்ணுவா. அவ இத்தனைக்கும் அவ வந்து செம்ம ஆட்டிடியூடா இருப்பா. சோ இதனாலதான் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவளோட கேரக்டரே அப்படிதான் இருக்கும். சோ அப்போ வந்து அவங்க அக்கா வந்து கேட்பா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அங்க நடந்தது எல்லாமே வந்து அவ தங்கச்சி சொல்வா. அப்ப ஹீரோயின் சொல்வா, என்ன வந்து கல்யாணம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டான், நானே ஓடி போலான்னு சொன்னேன், பட் அவன் வேணான்னு சொல்லிட்டான், என்னையும் என்னோட ஃபேமிலியும் அவனால பாத்துக்க முடியாதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோயின் வந்து செம்மையா கத்திட்டு இருப்பா. அப்போ உங்க அக்கா வந்து ஏதோ காமெடி பண்ணிட்டு இருப்பா. இங்க இவங்க அக்காவும் தங்கச்சியும் வந்து ஒண்ணு சேர்ந்துருவாங்க, 2 பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கேப்பா, நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன்ல, அவனை லவ் பண்ணேன், அவனை நம்பினேன், பட் இப்படி என்ன ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து செம்மையா கத்திட்டு இருப்பா. நெக்ஸ்ட் எல்லாம் ஹீரோ அவங்க அம்மா தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வந்து டின்னர் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், அம்மா நீங்க எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவான். அப்ப நான் அவங்க அம்மா கேட்பாங்க, என்ன ப்ராமிஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்லுவான், நீங்க தானே சொன்னீங்க இந்த கல்யாணம் மட்டும் பண்ணா போதும், அதுக்கப்புறம் நான் நினைச்ச லைஃபை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ அவங்க அம்மா கேட்பாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ சொல்லுவான், கண்டிப்பா நான் வந்து கல்யாணம் பண்றேன், அந்த பொண்ணோட லைஃப ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், இந்த ஊர்ல இருந்து வந்த பொண்ணோட என்னால ஸ்டார்ட் பண்ண முடியாது, அவளுக்கு இஸ்தாம்புல் எங்க இருக்குன்னே தெரியாது, அது மட்டும் இல்லாம ஃபிளைட் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஏறி இருப்பானே தெரியாது, இதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹீரோயினை வந்து மட்டை தட்டி தான் அவன் பேசுவான். எங்க அவங்க அம்மா சொல்லுவாங்க, தேவையில்லாம பேசாத, நீ கேட்டது வந்து கண்டிப்பா உனக்கு கிடைக்கும், அது வரைக்கும் இந்த ஊர்ல இருந்து போற வரைக்கும் எந்த பிரச்சனை பண்ணாம இரு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நம்ம ஹீரோ வந்து அம்மா கிட்ட பேசிட்டு இப்படிக்கா திரும்புவான். பார்த்தா அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து அங்க நின்றுட்டு இருப்பா. சோ இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. சோ அங்கிருந்து போயிட்டு நேரா வந்து லிஃப்ட்டுக்கு தான் போவான். பின்னாடியே அவன் கேர்ள் ஃபிரெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுவான். இங்க இவங்க 2 பேரும் ஒரே லிஃப்ட்ல ஏறுறாங்க. சோ இங்க அந்த சீனை போய் கட்டாது. அப்போ அந்த லிஃப்ட்ல தான் காட்டுறாங்க ஹீரோவும் அந்த கேர்ள் ஃபிரெண்டும் வந்து ஒன்னா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், இதுக்காக நீங்க வந்து ஆல்ரெடி இங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, பார்த்ததுக்கு நீ இங்க வந்து அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த கேர்ள் ஃபிரெண்ட் சொல்லுவா, நீ தானே என்ன மிஸ் பண்ற சொன்னதுனால நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஹீரோட சரி வந்ததும் நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவங்க 2 பேரும் வந்து ஒன்னா கிஸ் பண்ணிட்டு ஒன்னா இருப்பாங்க. சோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. சோ இங்க நம்ம ஹீரோ வந்து அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டு இருப்பான், இந்த மாதிரி ஹீரோயினை வந்து கூட்டு வந்திருக்க, அம்மா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருப்பான். சோ அப்போ வந்து அந்த கேர்ள் ஃபிரெண்ட் கேட்பா, எப்போ நீ வந்து அவளை என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண போற, இதுக்கப்புறம்ல இருந்து நம்ம லைஃப்ல அவ இருக்க தானே போறா, சோ முன்னாடியே இன்ட்ரோ கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், பண்றான் இன்ட்ரோ தானே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், அம்மா வந்து ஒய்ஃப் கிட்ட வந்து ட்ரூவா இருக்க சொன்னாங்க, சோ அதனாலதான் நான் உங்ககிட்ட ட்ரூவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா வந்து ஹீரோயினுக்காக சொல்லியிருப்பாங்க. பட் அதே டைலாக் அவன் இங்க வந்து அவன் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். சோ ஹீரோ மனசுல கேர்ள் ஃபிரெண்ட் தான் இருக்கான் போல. சோ அதனால அவன் வந்து பேசிட்டு இருப்பான். சோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேருமே வந்து ஒரு இடத்துல
பஸ்ல வாக் போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லிடுவா, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், எனக்கு பிடிக்கல, நம்ம இது கல்யாணம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவான். பட் நம்ம ஹீரோ வந்து அது கேஷுவலா எடுத்துப்பான், அவன் சீரியஸாவே எடுத்துக்க மாட்டான். பரவாயில்ல பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து செம்மையா கோவப்படுவா. நான் சொல்லிட்டு இருக்கேன் இங்க எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ண பிடிக்கலன்னு, பட் நீ என்ன இவ்வளவு கேஷுவலா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், உன் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்தாலுமே எனக்கு கல்யாணம் பண்ணாதான் நினைப்பாங்க. சோ நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, 1000 பொண்ணுங்க இருக்காங்க எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு, நீ எதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற, நீ கல்யாணம் பண்ணா உனக்கு தானே லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின் சொல்லுவா, எனக்கு அந்த லாபம் பெனிஃபிட் எதுவுமே தேவையில்லை, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, எனக்குன்னு ஒரு பிளான் இருக்கு, நான் அதை படி போகணும்னு நினைக்கிறேன், நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு வேணாம்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோ சொல்லுவான், அப்படி உனக்கு அவ்வளவு வேணாம்னா நீ போய் உங்க அப்பாட்ட சொல்ல வேண்டியதானே, எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்ப ஹீரோயின் வந்து யோசிச்சு பாப்பா, அவங்க அப்பா கிட்ட அவனால சொல்ல முடியாதுன்னு அவளுக்கு தெரியும்ல. சோ அவ செம்மையா பிரேக் ஆகி அழுவா. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து செம்மையா கத்திடுவா ஹீரோ கிட்ட, எங்க அக்காவை தான் ஃபர்ஸ்ட் நீ செலக்ட் பண்றதா இருந்தேன், அவர் காஃபி கொட்டிட்டான்னு என்ன செலக்ட் பண்ணிட்டேன், ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் வந்து ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு அழுதுட்டு போயிட்டு இருப்பா. சோ இங்க நம்ம ஹீரோ வந்து பின்னாடி வருவான். ஹீரோ சொல்லுவான், உங்க அக்காக்காக எல்லாம் நான் வந்து எதுவும் பண்ணல, எனக்கு உனக்கு பிடிச்சிருந்தா அதனால தான் உனக்கு கல்யாணம் பண்ணாலும் ஒத்துக்கிட்டேன், காஃபி கொட்டிட்டு அதனால மாத்தி செலக்ட் பண்ண அதெல்லாம் ரீசன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுவான். பட் நம்ம ஹீரோயின் வந்து அது கேட்கற நிலைமையில இல்ல, அவ செம்மையா பிரேக் அழுதுட்டு இருப்பா. இங்க நம்ம ஹீரோக்கு என்னன்னா, அவனுக்கு வந்து இந்த கல்யாணம் நடக்கணும், அப்பதான் வந்து அவனோட கேர்ள் ஃபிரெண்டோட அவன் ஹாப்பியா இருக்க முடியும். சோ அதுக்காக ஹீரோயினை வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து பிரேக்கே அழுதுட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காங்க, அவன் வருவான். இனிமேல் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம், ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்டு மாதிரி அவ்வளவு க்ளோஸா தான் இருப்பாங்க. சோ எல்லா விஷயமே ஒருத்தர் ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட் வந்து கேட்பான், நீ ஹீரோயின் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் சொல்வா, ஓகே தான், எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோ கேட்பான், என்ன ஆச்சு, ஏதாவது நியூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், ஆமா மேரேஜ் டேட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ கேட்பான், என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு. மேரேஜ் வந்து நாளைக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னே இங்க 2 பேருக்கும் வந்து செம்ம ஷாக் ஆயிடும். சோ இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டை தான் காட்டுவாங்க. ஸோ அவன் தான் வந்து அசிஸ்டன்ட், மெய்டு, அப்புறம் எல்லா வேலையும் செய்வான் வீட்டுல. பட் ஹீரோக்கு அவன் ரொம்ப க்ளோஸாவே இருப்பான்ல. ஸோ அதனால அவன் தான் வந்து பேசிட்டு வருவான் ஹீரோயின் கிட்ட, நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்வா, நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லுவா. அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், ஹீரோவும் வந்து ஒன்ன மாதிரி தான், நீ யோசிக்கிற மாதிரி தான் அவனும் யோசிப்பான், அவனுக்கும் இந்த மேரேஜ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோயின் கேட்பா, அப்ப ஏன் அவன் இந்த மேரேஜ் நிறுத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், உன்னால நிறுத்த முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்பதான் நம்ம ஹீரோயின் புரியுது, ஹீரோ வந்து அவளை மாதிரிதான் மாட்டிட்டு இருக்கான். சோ அவனாலையும் போய் நோன்னு சொல்ல முடியல, சோ இவனாலையும் போய் நோன்னு சொல்ல முடியல. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை புரிஞ்சுக்கிறான். சோ அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினும் அவளோட அக்கா தான் காமிப்பாங்க. ஸோ அவங்க அக்கா வந்து செம்ம சேடா இருப்பா. அப்போ ஹீரோயின் கேட்பா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அக்கா சொல்லுவா, இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன், நாளைக்கு தான் உன் கல்யாணமாமே, அது மட்டும் இல்லாம நீ இவ்வளவு சீக்கிரம் போவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவங்க 2 பேரும் எமோஷனலா பேசிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோனோட அக்காவுக்கு வந்து ஹீரோயின் ஒரு பக்கம், அப்பா அந்த ஆண்டி வந்து ஹீரோயின் கிட்ட வந்து அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க, கொஞ்சம் காசு வச்சுக்கோ, நீ இத்தனாலா வந்து நீ என்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல, நானும் உனக்கு கொடுத்ததில்ல, பட் இப்போ நீ வேற ஒரு இடத்துக்கு போற, உனக்கு ஏதாவது தேவைப்படும், அதனால இந்த மணியை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசை வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. பட் ஹீரோயின் வந்து வாங்க மாட்டேன்னு தான் சொல்றா. பட் அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் வாங்கிக்கிறா. அவளுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகுது, அழுவுறா. ஏன்னா இந்த மாதிரி போற டைம்ல வந்து பாசம் எல்லாரும் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து அந்த பாட்டி வந்து ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணா அதுல வந்து நெக்லேஸ் இருக்கு. அப்ப அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இந்த நெக்லேஸை நீ உங்ககிட்ட வச்சுக்கோ, இப்ப நீ உடனே அந்த நெக்லேஸை போடாத, உனக்கு எப்ப கஷ்டமா ஃபீல் பண்றியோ, உனக்கு எப்ப கஷ்டமா இருக்கோ அப்போ இந்த நெக்லேஸை போட்டுட்டு அந்த பெரியவர் முன்னாடி போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அந்த பாட்டி சொல்லுவாங்க. இது கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. நம்ம ஹீரோயின் கேப்பா, என்னாச்சு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பாட்டி சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் உனக்கு இது புரியாதுன்னு, பட் நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லுவாங்க. இங்க ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ ஒயிட் ட்ரெஸ்ல ரொம்ப அழகா ரெடியா இருப்பா. சோ இந்த இடத்துல வந்து ஹீரோயினும் அவங்க அம்மாவும் அவங்க அக்காவை தான் காட்டுவாங்க. அவங்க 3 பேருமே வந்து ரொம்ப எமோஷனல் மூமெண்ட்டை ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா ஹீரோயின் இந்த வீட்டு விட்டு போறான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கஷ்டமா ஃபீல் பண்ணுவாங்க. சோ இவங்க எல்லாருமே குட் பை சொல்லிட்டு அங்க வந்து நம்ம ஹீரோட ஃபேமிலி வருவாங்க ஹீரோயினை கல்யாணம் பண்றதுக்காக. சோ ஹீரோயினோட வீட்டுல வந்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்கும். சோ இதை வந்து ஹீரோயினோட அக்கா பார்த்துட்டு அவ ரூம்குள்ளதான் இருப்பா, வெளியே வர மாட்டா. சோ அவ பார்த்துட்டு செம்மையா பிரேக் ஆகி அழுவா. ஒரு பக்கம் அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஹீரோட கல்யாணம் முடிச்சிட்டு கார்ல ஏறி போயிடுவா. சோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. சோ இங்க வந்து ஹீரோயின் ஹீரோ அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து அந்த ஹோட்டலுக்கு தான் வருவாங்க. சோ அவங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்றாங்க போல. இங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஹோட்டலுக்குள்ள வந்து நிப்பா. அப்ப நம்ம ஹீரோ கேட்பா, நம்ம
நம்ம 2 பேரும் நம்ம ரூமுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இது வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து செம்ம கடுப்பாகும். அவ வந்து இது எல்லாமே புதுசா இருக்குல்ல, எல்லாமே ஸ்பீடா நடக்குது, அவனால யோசிக்கிறதுக்கு கூட அவளுக்கு டைம் இல்ல. சோ அவ என்ன பண்ணுவா, நான் பாத்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து ரெஸ்ட் ரூம் போயிடுவா. ரெஸ்ட் ரூம் போயிட்டு உள்ள ஒரு டீப் பிரீத் எடுப்பா. அவனால சுத்தமா முடியாது, செம்மையா பிரேக் ஆவா. பட் ஏன்னா அழுவ மாட்டா. சோ இங்க அவ எதுவுமே பேச மாட்டா, யோசிக்க மாட்டா. ஜஸ்ட் அவளோட ரியாக்ஷன் மட்டும் தான் காட்டுவாங்க. அவ வந்து ஒரு பெரும் மூச்சு விட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி போவா. நெக்ஸ்ட் எல்லாம் ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேருமே வந்து அவங்களோட ரூமுக்கு தான் வராங்க. உள்ள வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ரூம் டோரை லாக் பண்ணிடுறான். உள்ள வந்து நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்க வந்து ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கையில கிளாஸ் வச்சுட்டு நின்றுட்டு இருப்பா. சோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து செம ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியாதுல. சோ அவ செம ஷாக்கா நின்று பார்த்துட்டு இருப்பா. சோ இங்க அந்த சீன் அப்படியே கம்ப்ளீட்டட். எபிசோட் 3 இங்க கம்ப்ளீட்டட். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். எபிசோட் 4 நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். இந்த டிராமா யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க எல்லாருக்குமே சென்ட் பண்ணுங்க. டர்க்கிஷ் டிராமா யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. சோ see you in the next video. Bye bye.